ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க படிக்கும்போது சலிப்பு ஏற்படுதா? டிஸ்ட்ராக்ட் ஆயிறீங்களா? ஏசி இல்ல, ஃபேன் இல்ல, இன்வெர்டர் இல்ல, டீச்சர் சொல்லிக் குடுக்குறது புரியல, கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க நாளே வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லத மட்டுமே இந்த சேனல்ல பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க 12th ஃபெயில் மூவிய பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வந்து டெல்லிக்கு போய் கக்கூஸ் கழுவி ரைஸ் மில்ல வேலை பார்த்து லைப்ரரியில் பார்ட் டைம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு படித்து கிராக் பண்ணி அந்த மூவியை பார்த்துருப்பீங்க. அது நடித்த ஹீரோவுக்கும் ரியல் ஹீரோவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் சின்ன வயசுலேருந்து நேரில் பார்த்து இதே போல் சாதித்த ஒருத்தரை தான் இந்த வீடியோவில் பதிவு செய்கிற விரும்புகிறேன், நேரில் பார்த்ததை. ஸோ அந்த பையன் சின்ன வயசில் இருக்கும்போது ஜாதிய கொடுமையினால அவங்க அப்பாவை வெட்டி கொண்டுடுறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவனா, அந்த சம்பவம் திருநெல்வேலியில தான் நடந்தது. ஸோ திருநெல்வேலி சொன்னாலே பொண்ணே கொடுக்க மாட்டேங்காங்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ அந்த மாதிரிக்குள்ள பின்தங்கி ஜாதி வெறி படித்த ஊர்ல இருந்து வந்து அவங்க அப்பாவை இழந்து அதுக்கப்புறம் ஒரு எஸ்சி/எஸ்டி ஹாஸ்டலில் தங்கியிருந்து படித்தார். அவரோட படிப்பு திறமையை பார்த்து ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட் என்ன பண்ணாருன்னா, நீ இந்த ஸ்கூலோட ஹாஸ்டலில் வந்து தங்கிடு, நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லி அந்த பையனுக்கு போடுறதுக்கு ஒழுங்கான ட்ரெஸ் கிடையாது. இது நான் நேரில் பார்த்தது. பேஸ்ட்டு கிடையாது, அதுக்கப்புறம் போடுறதுக்கு ட்ரௌசர் கிடையாது. அப்படி இல்லாட்டாலும் கூட அகடமிக்ஸ்லேயும் அவர் நம்பர் ஒன்னாக இருந்தார். அது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் ஆத்லீட்லேயும் அவர் தான் நம்பர் ஒன். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தங்கச்சியும் உண்டு, தம்பியும் உண்டு. ஸோ அவங்களையும் செட்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது 12th போர்டு எக்ஸாமினேஷன் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து கேன்சரில் இறந்துறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அவள் அப்பாவும் ஜாதிக்கு இதனால வெட்டி கொண்டுட்டாங்க. அவங்க அம்மாவும் கேன்சரில் இருந்துறாங்க. இருக்கிறது தாத்தா மட்டும்தான், வயசானவர், சுகம் இல்லாதவர். ஸோ அந்த சூழ்நிலையுமே அந்த மனநிலையுமே கஷ்டப்பட்டு படித்து மெடிசின்லேயும் நம்பர் ஒன், இன்ஜினியரிங் கட் ஆஃப்லேயும் நம்பர் ஒன். ஓகேவா? மெடிக்கல் கட் ஆஃப்லேயும் நம்பர் ஒன், இன்ஜினியரிங் கட் ஆஃப்லேயும் நம்பர் ஒன். அதுக்கப்புறம் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு சில ஸ்பான்சர்ஸ் மூலமாக. அதுக்கப்புறம் அது படித்து முடித்த உடனே கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தம்பியை செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் மேற்படிப்புக்காக ஜிப்மர் அதில் படித்து அதுலேயும் நிறைய டிஸ்கிரிமினேஷன், ரேசியல், கேஸ்ட் இதையும் தாண்டி அங்கேயும் டாப்பராக வந்து இப்போ நல்ல ஒரு டாக்டராக சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கார். என்னை பொறுத்தவரை நான் நேரில் பார்த்து இன்ஸ்பயர் ஆன இவர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.